Hi friends, welcome to Sadhana Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு vlog-ஆ தான் நான் வந்துட்டு எடுக்க போறேன். இன்னைக்கு ஃபுல்லா எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு என்ன vlog-னா எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான vlog தான் இது. என்னன்னா நாங்க வந்து இன்னைக்கு வந்து தம்பிக்கு பேர் வைக்க போறோம். அப்படியே வந்துட்டு வீட்ல ஃபுல்லா அப்படியே எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இருக்கேன். எப்படியும் வந்துட்டு அக்காவின் சமையல்ல வந்துட்டு வரும் வீடியோ. சரி நம்ம வந்து கொஞ்சம் அங்க இருக்க பிட்டா நம்ம எடுத்து போடலாம் அப்படினு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து வீடியோ எடுக்க போறேன். காலையில் எனக்கு என்னமோ தெரில ரஞ்சிதம் வந்து அவரே வந்து டீ போட்டார் சரி காலையில் எடுக்கலான் இருந்தேன் கடைசியில் நான் மறந்தே போயிட்டேன். சரி இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு சாதனா டீ போட்டு தான் எடுத்துருக்கோம். நான் டீ போட்டல நினைவு எடுத்துருக்கேன். சரி இதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே இருந்து டீ குடிச்சதுக்கப்புறம் என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்க காலையிலேயே வந்து தையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால சைடில் வந்துட்டு நம்மளா வந்து கை தையல் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து தைக்க போகிறேன். என்னப்பா ஏன்டா சாமி உன்னை தூக்கி வச்சுட்டே இருக்கணுமா? சரி சத்தம் அப்பா பயங்கரமாக வருது. சரி தம்பி எப்படி தம்பிக்கு வந்துட்டு நாங்கள் போட போகிற ட்ரெஸ் இதுதான். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக இதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து போட போகிறேன். எப்போவுமே எங்கே போனாலும் எங்கள் மேட்ச்சுக்கு தகுந்த மாதிரி தான் போடுவோம். ஆனால் நாங்கள் ஒரு மேட்ச் ஆகிடுச்சு, இந்த தடவை தம்பி ஒரு மேட்ச் ஆகிட்டான். இது வந்து எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதனால இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து போட போகிறேன். இவன் எப்படியும் தூங்கிடுவான். நம்ம அழகாக டெக்கரேஷன்றேன் அழகாக மை போட்டெலாம் வச்சு கூட்டிகிட்டு போகலான்னா இங்கே பாருங்கள் இவன் இன்னும் தூங்காமல் இருக்கிறான். இதில் தலை வேற குளிச்சு விட்டேன். நம்பி அங்கே வீடியோ எடுக்கிறாங்க பாரு. தங்கப்பில இங்கே பாருங்க, அங்கே பாருங்க தங்கப்பில இங்கே பாருடா சாமி. கஷ்டப்பட்டு நான் போடுறதுக்குள்ளார என்ன பையன் தம்பிக்கு அப்படியே வந்துட்டு இன்னைக்கு என்னமோ சார் வந்து தூங்காமல் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. தங்கம் அப்படியே அவருக்கு வந்துட்டு கை செயின் அப்புறம் வந்துட்டு மோதிரம் செயின் இது எல்லாமே சாருக்கு இன்னைக்கு போட்டுவிட. அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு வந்து இந்த ஷூ வந்து சாருக்கு வந்து மேட்ச் ஆயிடுச்சு. வராது இவர் வந்து எப்படி நான் மை போட்டு வைக்க போகிறேன்றது எனக்கு தெரியல. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அவசரமாக வந்துட்டு கிளம்பியாச்சு. பையே ஹாய் சொல்லு பையே. எப்படின்னா காலையில் டீ குடிக்கும்போது எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் டீ குடிக்கும்போது எப்போதுமே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்காந்து பேசுவோம். டிஃபன் அதெல்லாம் லேட் ஆகும். அதே மாதிரியே இன்னைக்கு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்துக்கு மேலே எல்லாம் உட்காந்து பேசி அதுக்கப்புறம் பாருங்க சண்டை வருவேன். நீ கிளம்பு ஒன்னால தான் லேட்டு, நீ கிளம்புல ஒன்னால தான் லேட். ஆமாம் அப்போ எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அப்போ சூடு பிடிக்கிறது யாருன்னா ரஞ்சிதம் எங்க கூட சேர்ந்தா உட்காந்துருப்பாரு. கிளம்பலையா இதில் நான் போய் தண்ணியும் பிடிச்சிட்டு டிஃபன் வேலையும் பார்த்துட்டு நான் வரணும். இவன் வந்து தம்பியை பார்க்கணும். ஆமாம் பெரிய வேலை. இங்கே பாருங்க இவன் தூங்கிட்டா அந்த ஒரு மை போட்டு வைக்கலானா இவன் பண்ணுறத முன்னெல்லாம் தூங்கிடுவான் ஈஸியாக வந்து மை வச்சேன். இப்போலாம் சுத்தமாக என்னால் வைக்கவே முடியல. திரும்பவும் தூங்கிக்கிட்டு இருந்தான். ஆட்டோவில் ஏறி உட்காந்தோடனே வந்துட்டு முடிச்சிட்டான். அப்படியே போகிறோம். ஏங்க மாமான்னு கூப்பிட்டோன்னே ஒரு ஹாயை சொல்லிட்டாரு. வந்துட்டோம். இன்னொரு கோயில் வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான். டீ குடிக்கணும்னு சொன்னதுனால அப்படியே வந்து டீ கடையில் நிப்பாட்டி டீ வாங்குறாங்க. தாங்க தெரியவா ரஞ்சிதாமான்னு நினைக்கிறேன். அந்த சிகப்பு சட்டை வந்து ஆட்டோ டிரைவர்னே அவருக்கு முன்னாடி நிற்கிறாரு. அப்பா இதான் வந்து கேட்குறாங்க. நான் வந்து தம்பி இடிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப ஒழுக்கமாக உட்காந்துருக்கேன்.
இதில் என்னென்னா எப்போவுமே வந்து எனக்கு பேபி சீட்டு தானே கொடுப்பாங்க, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ என்னென்னா இடையில வந்து தம்பி வந்து ஃபீட் பண்ணணுன்றதுனால எனக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாம். அதனால என்னென்னா எனக்கு புதுசாக இருக்கு நான் வந்து சீட்டில் உட்காடுறது. என்னமோ நான் இந்த ஆட்டோவில் இங்கே உட்காந்துருக்கிறது நான் வந்து உளுந்துற மாதிரியே இருக்குது இந்த ஓட்டோக்குள்ள வச்சு. டீ கொண்டு வந்துட்டாங்க, டீ கொண்டு வந்துட்டாரு இந்த பையன். டீ எடுத்து குடி. நானும் சரி எப்படியாவது அவனுக்கு மை போட்டுடணுன்ட்டு இருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வந்துட்டு மை போடும்போது தூங்கும்போது போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு வந்துட்டு தூங்கும்போது மட்டும்தான் என்னால் போட முடியுது, இல்லைன்னா போட முடியல. அதனால தான் தூங்கினதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு எப்படியோ ஆட்டோவில் வரும்போதே போட்டுட்டேன். கையிலையா ஆனால் கொஞ்சம் சிலும்பிருச்சு. கையை எப்படி வச்சுட்டு தூங்குறான் வரல. சாரோட ஷூ அதை வேற முன்னாடியே காட்டணும்னு நினச்சேன், நான் வந்துட்டு மறந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரியே துபாய் ஷூ வந்துச்சு. சூப்பராக இருக்கு. யார் தம்பி எடுத்துக்கிங்க சட்டையா? ஆமாம் பை வாங்க அப்படியே கோயில் போயிட்டு பண்ணலாம். இப்போ வந்து படிக்கட்டில் இருக்குது. அப்போல்லாம் வந்து எங்கள் பெரிய மாமா கூட எல்லாம் வரும்போது இதில் வந்து படியே இருக்காது, சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க. அதில் தான் நாங்கள் வந்து ஏறி 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 ஓடுவோம். ஆமாம், இதில் என்னென்னா அப்போ என்னால் ஏற முடியல, நான் எல்லாத்து கால்லையும் ஏறி ஏறி இப்போ யார் கால்லையும் ஏறி ஏறி என்னால் நடக்க முடியாது. அப்பா இதுக்கே மூச்சு வாங்குது. இந்த வரேன் அங்கே பாருங்க, செம்ம பயங்கர வெயில். ஒரு தாட்டி தான் கேட்போம், அவ்வளோதான். இது பாருங்க, இதோ வெளிச்சத்தில் படிக்கட்டு தெரியுதா என்னன்னு தெரியல, சரி வெளிச்சங்கிறேன். இதோ இந்த வெயிலில் இந்த படிக்கட்டில் தான் வந்துட்டு ஒத்தையாக இறங்கி அப்படியே குடு 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 குடுன்னு ஓடி தள்ளிடுவோம். ஆமாம், இப்போ வந்து வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால சூடு தெரியல. நல்லா இருக்கு. ஆமாம், பட் ஆனால் வெயில் பயங்கரமாக அடிக்குது. இதில் அப்படியே இங்கேருந்து பார்த்தா சூப்பராக இருக்கு. சிரிக்க மாட்டானா? அப்பா போட்டான். சாரா சாரா லைஃப் ஸ்டைல். தம்பிக்கு வந்துட்டு பேர் வச்சாச்சு, ஜெய் விசாகன்னு சொல்லி எல்லாரும் பொங்கல் ஊட்டி வச்சாச்சு. சரண் வந்து என் தம்பி வந்து செயின் வந்து போட்டிருக்கான் $3 வச்சு. சார் இப்போதான் வந்து அழுகுறாரு, ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் விசாகன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால வந்து டீ போட்டு எடுத்திருக்காரு. சூப்பராக இருக்கு. அப்பா இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறாங்க. பாய் பாய். வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போதே பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்தோடனே பயங்கர மழை, ஆட்டோக்குள்ளே எல்லாம் சாரல். அங்கிட்டலாம் மழை இல்லை, நாங்கள் வந்த சைடு ஃபுல்லாக மழை. கடைசியில் நம்ம வீட்டுக்கு வந்து இறங்கும் போது வீட்டு சைடு மழை இல்லை. கடைசியில் இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே வந்துட்டு மழை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லபடியாக வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு பேர் வச்சாச்சு, ஜெய் விசாகன் அப்படின்றத. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட saree எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் கன்சீவாக இருக்கும் போது தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டேன். இப்போ தம்பியை வச்சுக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டிருக்கேன். என்னென்னா கொஞ்சம் இடிக்கும் போது தம்பியோட தலை வந்து காதுகிட்ட இடிக்குது, அதனால இதை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய். ரஞ்சித் அம்மாவோட சட்டையும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.